ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th ஜூலை 2024 அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருந்துச்சு, அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்ன மார்க்கெட்டுடைய சார்ட் பார்க்கும்போது நிஃப்டி பார்க்கும்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு புது ஹையாக வந்து மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் கிட்டத்தட்ட லாஸ்ட் 4 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஸோ ஹவர்லியில் பார்க்கும்போதும் சரி, நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து தொடர்ந்து ஒரு அப் மூமெண்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் மேலே தான் போயிட்டே இருக்குது. கண்டினியூஸாக பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்றைக்கான மூமெண்டம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டு நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறேன், 9th ஜூலை 2024 ப்ளே பண்ணலாம். 1 minute டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி சார்ட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது. ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு, திரும்ப ஒரே கேண்டிலில் மேலே போயிருக்கு, திரும்ப கீழே இறங்கியிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் நம்ம கவனிக்கும்போது அதோடைய ப்ரைஸ் மூவை நம்ம பார்க்கணும், அதோடைய மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி தான் மூமெண்டம், அதாவது ஒரு சைட்வேஸ் கரெக்ஷனாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது என்ன ட்ரெண்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம அந்த சார்ட் பார்க்கும்போது இதோடைய ட்ரெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் ஓப்பனிங்கில் ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலேயும் போகல, லோவை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழவும் இறங்கலை. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு விட்டு ப்ரைஸ் மேலேயும் போகாமல் கீழேயும் இறங்காமல் மூமெண்டம் இருக்குது. பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் லெவல் மட்டும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த ப்ரைஸ் மூவ் இதுக்கு மேலே வரையலாம். இங்கேருந்து இறங்கி திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு கொஞ்சம் இறங்கி முன்னாடியே என்ன செஞ்சுருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் லெவல் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த இடத்துல தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே சப்போர்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லைன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியும். இந்த ப்ரைஸ் மூவை நம்ம கவனிக்கணும். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரைஸ் மூவ் வச்சு ப்ரைஸோட மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ திரும்ப ப்ரைஸ் மேலே இந்த லைனை டச் பண்ணும்போதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே இறங்கி இந்த லைனை டச் பண்ணும்போது சப்போர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து சொல்லணும்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் மூவ் இப்படி தான் இருக்குது. இதுதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்கே இந்த ப்ரைஸ் மூமெண்டம் இந்த மாதிரி நடந்து மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸோடைய ஹைட் அளவுக்கு திரும்ப ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஓப்பனிங் கரெக்ஷன் தென் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு பிரேக் அவுட். இது ஒரு பிரேக் அவுட், ஒரு கரெக்ஷன்ஸோடைய பிரேக் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24,367 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஸோ ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்டு நான் வந்து இங்கே நெஃப்டி வீக்லி 24,300 சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஆப்ஷன் சார்ட் பார்க்கும்போது இங்கே வந்து எந்த பிரேக்குமே நடக்கலை. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் கொடுத்துருச்சு, ஆப்ஷன்ஸில் எந்த பிரேக்குமே இல்லை. அப்போ இங்கேயும் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயும் சப்போர்ட் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு ஹை லோ ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. அப்போ இங்கே மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ்லேயும் நமக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனாக இருந்தால் ட்ரேட் எடுக்கலாம். பட் அதனால் நான் ட்ரேட் எடுக்கலை. மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லை, அதனால் நான் வந்து ட்ரேட் எடுக்கலை. ஆனால் இங்கே இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு, ஆப்ஷன்ஸில் பிரேக் நடக்கலை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இங்கே இப்போ பிரேக் ஆகிடுச்சான்னு கேட்டால் ஒரே கேண்டிலில் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இதில் நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் 140 என்ட்ரி எடுத்து 147 வரைக்கும் மூமெண்டம் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஒரே கேண்டிலில் திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு 7 கேண்டில்ஸ் ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். 140லேருந்து 155 வரைக்கும் ஹை போயிருக்குது. ஸோ மினிமம் நம்ம ஒரு 5 to 10% புக் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்மால் மூமெண்ட்டமாக இருக்குது. ஒரு பெரிய மூமெண்ட்டமாக இருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் தைரியமாக. ஒரு ஸ்மால் மூமெண்ட்டமாக இருக்கிறதுனால நான் ட்ரேட் பண்ணலை.
அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாலாம் மார்க்கெட் மேலே போகல. 2 கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் அந்த ஹையை இன்னும் இப்போ தான் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன்ஸில் 140லேருந்து 155 வரைக்கும் மூமெண்டம் வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு நமக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு ஓப்பனிங்கில் ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அப்போ மார்க்கெட் மேலே போகுதாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாலாம் மார்க்கெட் மேலே போகல. ஒரு அந்த பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்டுடைய மூமெண்டம் மேலே கீழே அப்படி தான் மூமெண்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டினியூஸாக ப்ரைஸ் மேலே போகலை. தென் அப்போ இதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு வரணும். அந்த ட்ரெண்டு நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரெண்ட் நடக்காமல் ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே இறங்குச்சுன்னா இதை நம்ம நோ பையர்ஸ்னு சொல்கிறோம். பையிங் ஸ்ட்ரென்த் இருக்கணும். பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் கீழே இறங்குது. ஸோ அதை நோ பையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரும்ப கீழே இறங்கினதுக்கப்புறம் அகைன் திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் இந்த நோ பையர்ஸ் கிட்டத்தட்ட நோ பையர்ஸ்க்கே வந்துருச்சு. நோ பையர்ஸ் பக்கத்துலேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்போ இங்கே ஓப்பனிங்கில் ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்டம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு வரணும். ட்ரெண்டு வரல. திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. பையிங் ப்ரெஷர் இல்லாமல் போகிற ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பையிங் வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்குது. திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் அகெயின் திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அப்போ இதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் திரும்ப ப்ரைஸ் கீழே போயிட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு மேலே வந்து கீழே ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. திரும்ப ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே இறங்கி திரும்பவும் அதே லைனுக்கு டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்குது. ஸோ இந்த சார்ட் நம்ம பார்க்கும்போது இங்கே சப்போர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி இருக்குது. ஃபாலிங் வெஜ் மாதிரி இருக்குது. ஃபாலிங் வெஜ் பொதுவாக ஃபாலிங் வெஜ் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ அங்கே ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேலே மேலே போயிருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு சப்போர்ட்டு, இதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸு, இதுக்கப்புறம் திரும்ப ஒரு சப்போர்ட்டு, திரும்ப ரெசிஸ்டன்ஸு. இந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் மேலே போயிட்டாவே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். சப்போர்ட்டு அகைன் திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அப்போ இங்கே நமக்கு இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இந்த லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் கொடுத்தா நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம். சரி, இதே மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இதில் கிளியரான ஒரு பேட்டர்ன் வந்து இண்டெக்ஸில் இருக்குது. நிஃப்டியோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு அப்புறம் கீழே இறங்கி அடுத்த சப்போர்ட் பையிங் ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஆனால் இங்கே நமக்கு இண்டெக்ஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய மூமெண்டம் இங்கேருந்து இவ்வளோ தூரம், அதாவது இந்த பையிங்க்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய பையிங் இருக்குது. ஆனால் இது இண்டெக்ஸில் பெரிய பையிங் இருக்குது, ஆப்ஷன்ஸில் பெரிய லெவலில் பையிங் இல்லை. அப்புறம் இங்கே ஆப்ஷன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியான ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸில் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதில் எதை வச்சு டிசைட் பண்ணுறது, எந்த ஃபாலிங் வச்சு எந்தெந்த சப்போர்ட்டை டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் கிடச்சிருக்குன்னு கேட்டால் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இதை சப்போர்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும்தான் கிடச்சிருக்கு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை எதையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷன்ஸில் இண்டெக்ஸில் இந்த மாதிரி ஒரு கிளியரான ஃபாலிங் வெஜ் மாதிரி இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். கீழே இறங்குது, ஒரே அட்டம்ப்டில் ஒரே கேண்டிலில் அதை பிரேக் அவுட்டும் பண்ணிடுச்சு. சரி, இதில் நம்ம இதை வச்சு ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இதில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கி ஒரு சின்னதாக ஒரு சேனல் எனக்கு இருக்குது, சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுத்துலாமான்னு கேட்டால் இண்டெக்ஸில் கிளியராக இருக்குது, அதை வச்சு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் என்ன செய்யலை, ட்ரேட் எடுக்கல. பட் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கும். ஸோ இதில் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் போய் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு, இந்த கேண்டிலே ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸ்லேயும் மூமெண்டம் இருந்தது. பட் ஆப்ஷன்ஸில் நமக்கு நினச்ச மாதிரியான ஒரு பிரேக் அவுட் இல்லாததுனால இந்த ட்ரேட் வந்து நான் எடுக்கலை. பொதுவாக வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி இண்டெக்ஸும் ஆப்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த இடத்துக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட்டும் வந்துச்சு. பட் இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி எடுக்க முடியாது. பட் இண்டெக்ஸில் ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் இருந்தது,
ப்ராப்பராக பார்க்குறதுக்கு ஒரு முதல்ல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு ஃபாலிங் வெஜ் பிரேக்கு. பட் இந்த 2 பிரேக் அவுட்டை வச்சும் இண்டெக்ஸில் நம்மளால் ஆப்ஷன்ஸில் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஃபாலிங் வெஜ் பிரேக் நடந்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் அதே லைனுக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ ரீடெஸ்ட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் அந்த செல்லிங் ப்ரெஷர் இல்லை. இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஆப்ஷன்ஸில் அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தா எஸ், ஆப்ஷன்ஸ்லையும் இப்போ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு மூமெண்டம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா அந்த ரெசிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட நியர்பையில் அதே லைனில் திரும்பவும் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க மாதிரி இருக்குது. எஸ், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இப்போ 2 தடவை ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். தேர்ட் அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தா தேர்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமல் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அப்போ ப்ரைஸ் மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டுருக்குது. திரும்ப ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் அகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போய் செகண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுனால நம்ம ஒரு சேனல் போட்டுருக்கோம். ஸோ இந்த சேனலில் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே தான் ப்ரைஸ் மூமெண்டம் இருக்குது. திரும்பவும் அதே லைனை டச் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நோட் பண்ண சேனல் கரெக்ட். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு இப்படி கனெக்ட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ரைசிங் வெச் மாதிரி இருக்குது. பட் இந்த ரைசிங் வெச்சில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதனால் நான் சேனலை வந்து ஈவனாகவே போட்டிருக்கிறேன். திரும்ப அதே லைனில் இந்த சேனலில் வந்து அகெயின் சப்போர்ட் எடுக்குது. இப்போ அந்த சேனலை சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இங்கே அகெயின் திரும்பவும் இந்த லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணோடனே ப்ரைஸ் வந்து கீழே போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல சேனலை இங்கேருந்து அப் ட்ரெண்ட், இங்கேருந்து பிரேக் ஆன அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். பட் இதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பிரேக்குக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை விட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இது அப்படி ஒன்று போல் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. இல்லைன்னா இது பிரேக்குக்கு அப்புறம் இதை ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லலாம், இதை தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லலாம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங், தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா சப்போர்ட் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி தான் ஆப்ஷன் சார்ட் இருக்குது. ஸோ இண்டெக்ஸுக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இன்றைக்கி மூமெண்டமில் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்காமல் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுனால இதை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கண்டினியூவாக கீழே இறங்கலை. பொதுவாக இந்த மாதிரி ரைசிங் வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு கீழே இருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் பையிங் ப்ரெஷரும் ப்ராப்பரான பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அகெயின் அந்த லெவலுக்கே போயிட்டு அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. எஸ், ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துருச்சு. ஒரு ஃபாஸ்டான செல்லிங் நடக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், இது செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. சரி, ஆப்ஷன்ஸில் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸில் நம்ம நோட் பண்ண அந்த லைனுக்குள்ளேயே தான் மூமெண்டம் இருக்குது. லைனை விட்டு மேலேயும் போகலை, கீழே வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு போனோடனே சப்போர்ட் எடுக்குது. இண்டெக்ஸில் ஓகே, இண்டெக்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது ஒரு ஓப்பனிங் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் திரும்ப பையிங் ப்ரெஷர் எல்லாமே கீழே இறங்கி ஒரு ஃபாலிங் வச்சு நடந்து திரும்ப மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் எனக்கா சேனலில் போயிட்டு சேனலில் பிரேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் திரும்ப ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அப்போ இது R1, இதை S1 அப்படின்னு சொல்லலாம், இதை R2 அப்படின்னு சொல்லலாம்.
திரும்பவும் அதே லைனில் போய் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்போ தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். சப்போர்ட் லெவல் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். திரும்ப இந்த லெவலை பிரேக் பண்ணதுனால இதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ இது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், இங்கேருந்து இது வரைக்கும் நடந்த ஃபஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங், இது செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங். செகண்ட் சப்போர்ட் எங்கே எடுக்குதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணலாம். நான் வேறு கலரில் நோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரே கலரில் எல்லோவே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை ஓகே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னவா சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லலாம், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள், பிரேக்குக்கு அப்புறம் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே இறங்கி ஒரு ஃபாலிங் வெட்ஜ் நடந்திருக்கு. இந்த ஃபாலிங் வெட்ஜ் பிரேக் நடந்திருக்கு. இந்த பிரேக்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு. ஒரு சேனலில் அந்த மூமெண்டம் நடந்திருக்கு. இந்த சேனல் பிரேக் ஆகிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் மார்க்கெட்டிலுடைய ஸ்ட்ரக்சர். அசெண்டிங் ட்ரையாங்கிள், ஃபாலிங் வெட்ஜ், பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கரெக்ஷன், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. தேர்ட் அதே லைனில் டச் பண்ணும்போது திரும்ப செல்லிங் நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செல்லிங் இது, செகண்ட் செல்லிங் இது, தேர்ட் செல்லிங் நடக்குது. அப்போ நமக்கு இந்த தேர்ட் செல்லிங் பை சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சேனலுடைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ சப்போர்ட் லெவலில் ஃபுல்லாக திரும்ப இப்படி தான் மாற்றலாம். ஸோ அப்போ இங்கே தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட லைனை விட்டு இப்போ ஆப்ஷன்ஸ் அதான் சொல்லலாம். ஆப்ஷன்ஸு இன்றைக்கி ஆப்ஷனுடையதும் இண்டெக்ஸும் டோட்டலாக சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கரெக்ஷன்ஸை வந்து சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் ஆகலை. இங்கே இண்டெக்ஸில் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் ஆச்சு, அடுத்தடுத்த கேண்டிலில் மூமெண்டம் நடந்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பிரேக் இல்லை. ஸோ அதான் சொல்லலை, ஆப்ஷன்ஸ்க்கும் இதுக்கும் இன்றைக்கி சம்மந்தம் இல்லாதனால இங்கே நமக்கு கரெக்டான இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைக்காது. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டினியூஸாக ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் மார்க்கெட் மேலே மூமெண்டம் இருந்தது. இண்டெக்ஸில் இருந்துச்சு, ஆனால் இண்டெக்ஸில் இருந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இண்டெக்ஸில் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஆப்ஷன்ஸில் இல்லை. ஸோ அதனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தெளிவாக இல்லை. ஸோ இன்றைக்கி மூமெண்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மூமெண்டம் 158 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 184 வரைக்கும் மூமெண்டம் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா இது பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம், இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தான் இதவே இன்னும் இதுலேயும் கூட பிரேக் பண்ணலை பாருங்கள். இதுதான் பிரேக். அப்போ இங்கே இண்டெக்ஸில் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட 5-6 கேண்டில், ஒரு எத்தனை கேண்டில் பிரேக் ஆனதுக்கப்புறம் 1 2 3 4 5 கேண்டிலுக்கு அப்புறம் தான் ஆப்ஷன்ஸில் பிரேக் அவுட்டே நடந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ப்ராப்பரான என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியல. ரீசன் வந்து நெஃப்டி உடைய இண்டெக்ஸும் நெஃப்டி ஆப்ஷன்ஸுடைய சார்ட்டும் மேட்ச் ஆகாமல் ப்ராப்பரான என்ட்ரிஸ் வந்து என்ன செய்ய முடியாது, இதில் எடுக்க முடியாது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மூமெண்டம் வந்து அதுக்கப்புறம் இருந்துச்சு. இண்டெக்ஸில் அதுக்கப்புறம் இருந்தது, இண்டெக்ஸ்லேயும் நல்ல மூமெண்டம் இருந்தது.
பட் ஆப்ஷன்ஸில் அந்தளவுக்கு பெரிய மூமெண்டம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் கடைசியில் பிரேக் அவுட் நடந்துச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கான மூமெண்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.